விவசாய வேலை எப்படி நடக்கு பின்னாடி பாரு, அப்படியே அமோகமா நடக்கு விவசாய வேலை. வாயில வயிற்றுல தான் அடிச்சுட்டு இதோ விவசாயி புள்ள இங்க. ஆமா, மழையும் பேம ஒன்னும் பேம கிடந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, இவ்வளவு நாத்த பாவி வச்சிருக்கேன், 100 கிலோ விதை. அதுல ஒரு 5 கிலோ விதையை தான் பிடிங்கி நட்டுருக்கேன். அதுக்குள்ள கிணத்துல தண்ணி இல்ல, கிணத்துல தண்ணி வத்திட்டு பாதி விவசாயி நாத்த பாவி வச்சுட்டு அதை உழவடிச்சு நட முடியாம வந்து சீரழிதாங்க. இன்னும் கொஞ்சம் விவசாயி இருக்க தண்ணியை வச்சு உழவடிச்சு நாத்த பிடிங்கி நட்டுட்டு இப்ப தண்ணி இல்லாம கிடந்து சீரழிதாங்க. இங்க மழையே பேயல, மழையே. விவசாயி நிலைமை தெரியாம இவ்வளவு போய் 100 கிலோ விதை வாங்கி பாயிருக்கேன், 15,000 ரூபா. அடுத்தவங்கிட்ட கடை வாங்கி தான் பாய வச்சிருக்கேன். இல்ல கோடை பயிர் வச்சு அதுல வேற நட்டோம். சோளம் நட்டமே சோளத்துல விலைய கொடுத்தாங்களா, அது விலை இல்லை, எல்லாம் போச்சு. கடனை எப்படித்தான் அடைச்சு அழ போறாங்களோ தெரியல. விவசாய முழு நேரமா விவசாய வேலை பாக்குற நிலைமை ஃபுல்லா இப்படித்தான் இருக்கு. விவசாயி ஒரு காலத்திலயும் முன்னேற போறது இல்ல. இப்படியே போனா நாசமா தான் போவானுங்க விவசாயிய. எங்க போய் சொல்லி யார்கிட்ட போய் அழ முடியும்? நம்ம தான் இதை பார்த்து வியாதப்பட வேண்டி இருக்கு, அவ்வளவுதான் செய்ய முடியும். இதுல வேற போன் போட்டு கேட்க விவசாய வேலை எப்படி நடக்குன்ட்டு உனக்கு நக்கல தெரியுதுல. இப்ப வந்து பாரு தெரியும், 1 ஏக்கர் நடந்தா கிணத்துல தண்ணி இல்லை.